Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். என் டேவே ஒரு விளங்காத டே, காலைல எப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ என் டேல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இருக்காது, இந்த வீட்டுக்குள்ளேயே தான் நான் இருப்பேன். பட் இன்னைக்கு நான் வந்து வெளியில் போகிறேன். ஸோ அதனால நான் இன்னைக்கு டே இன் மை லைஃப் காட்ட போகிறேன். ஒரு பிஸி பறவை என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு நீங்களே இன்னைக்கு என் கூட ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, டைம் வந்து இப்போ ஒரு 10:30 ஆகுது. ஸோ இன்று எங்கள் அம்மா வந்து காலையில் ஏதோ கடைக்கு போயிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் காலையிலே ஏஞ்சிட்டேன், குளிச்சிட்டேன், ரெடி ஆகிட்டேன். என் ஃபுல் ட்ரெஸ்ஸை காட்டுறதுக்கு நான் எவ்வளோ தூரம் போகணுன்னே தெரியலையே. குளிச்சிட்டேன், மேக்கப் பண்ணிட்டு சாப்பிட்டு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியே என் கூட சேர்ற 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, இல்லை என்னையே சித்தா தான் 4 ஃப்ரெண்ட்ஸ். நாங்க 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. அவளுங்களை தான் பார்க்க போறேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற ஆளே கிடையாது. பட் இப்படி காலங்காத்தாலே ஏஞ்சதுனால டு பி ஹானஸ்ட் நான் வந்து நைட்லாம் வேலை பார்ப்பேன், ஏதாவது எடிட்டிங்கு ஷூட்டிங்கு அப்படி ஏதாவது பண்ணினே இருப்பேன். காலைல ஏஞ்சிக்கிறதுக்கே 12 ஆகிடும். சாரி, பட் நான் தூங்குறதே காலைல வந்து 4 மணி 5 மணி தான் தூங்குவேன். ஸோ ஏஞ்சிக்க 12 ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி ஐ டோன்ட் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். பட் இன்னைக்கு வந்து காலைல ஏஞ்சதுனால வயிறு கில்லுது. ஸோ லெட்ஸ் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். என்னடா இவ சீன் போடுறா, ஓவராக பண்ணுறா அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். ஏன்னா வந்து ஃபன்னியாக பண்ணணும்னு ஏதோ பண்ணின்னு இருக்கிறேன். இன்னொரு இதுதான் ஆக்சுவலி நடக்குது. லேட்டாக ஏஞ்சிப்பியா, உன்னால் இது கூட முடியாது அப்படிலாம் ப்ளீஸ் யாரும் சொல்லிடாதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் மை ரியாலிட்டி. என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா பாருங்களேன், நல்லா இட்லி வந்து குண்டு குண்டாக செஞ்சுருக்காங்க. எப்படின்னா நான் எத்தனை இட்லி சாப்பிட்றது? 3 இட்லி போதும். ஏற்கனவே நான் வந்து இட்லி மாதிரி ஆகிட்டேங்கிறேன். ஸோ 3 இட்லி ஓகையா. நான் காலைல எத்தனை மணிக்கு ஏஞ்சிக்கிறேனோ என்ன பண்ணுறேனோ அதெல்லாம் இல்லை. ஏஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அல் ப்ரஷ். நான் வந்து குளிக்கிறத ஸ்கிப் பண்ணுற பர்சன். பட் ஆனால் ப்ரஷ் பண்ணுறதை ஸ்கிப் பண்ண மாட்டேன். நான் வந்து ஆக்சுவலி ப்ரஷ் பண்ணலன்னா வந்து பேசவே மாட்டேன். ஒரு மாதிரி வாயை அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறது. போச்சு சாம்பார். என் அம்மா பார்த்தா சாரு உயிரோட இருப்பாளா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், ஸோ காலையிலே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த முதல் விஷயம் ஐ டூ இஸ் ஓப்பனிங் ஹாட்ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா வி வில் பி வாட்சிங் ஆல் தி சீரியல்ஸ். அது என்ன கருமோன்னு தெரில, நாங்கள் போடுற இந்த டிஷ் பேக்கில் வந்து விஜய் டிவி இன்க்ளூட் ஆகிருக்கு. ஆனாலும் என் தெரியல எங்கள் விஜய் டிவி வந்து காட்ட மாட்டேங்குது. இத்தனையும் வாட்டி கால் பண்ணிலாம் புலம்பியாச்சு, அது வராது. அதனால என்ன பண்ணுவோன்னா, காலையிலே நானும் எங்கள் மம்மி உட்காந்து ஹாட்ஸ்டாரில் சீரியல்ஸ் எல்லாம் போட்டு விட்டு எல்லா சீரியலையுமே பார்ப்போம். ஆல்மோஸ்ட் சிறுகடிக்க ஆசை, பாண்டியன் ஸ்டோர்ஸ், அழகே அழகு, எங்கள் அம்மா வேறு என்னென்னலாம் பார்ப்பாங்க. முன்னாடி பாக்கியலட்சுமி இருக்க வரைக்கும் அதுவும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு கமான் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதோ இல்லை, ஐயனார் துணை, சின்ன மருமகள் ரொம்ப எப்போயாவது ரொம்ப ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். முன்னாடி வந்து விக்கா, ஐயோ அவங்க பேர் என்ன, மகாநதி, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ ரொம்ப வந்து பழைய ஞாபகம் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சீன் ஓட்டுனதுனால அதை வந்து முடிச்சாச்சு, பார்க்குறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து காலைல ஓட விட்டு நானும் எங்கள் மம்மி அப்படியே எங்கள் வேலையெல்லாம் பார்ப்போம். ஸோ அதனால் சாப்பிடும்போது டிவி அவசியம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, டிவியை வால்யூம் அதிகமாக வச்சுட்டு இங்கே கிளம்ப ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம சீரியலும் பார்த்த மாதிரி ஆகிடும், கிளம்புன மாதிரி ஆகிடும். அப்படி வச்சுட்டேன். ஸோ குயிக்காக வந்து கிளம்பிடணும். ஐயோ கைஸ், மேக்கப்லாம் முடிஞ்சு. ஒரு பொண்ணு இவ்வளோ அழகாக இல்லை, இவ்வளோ அழகா ஆச்சு வேணாம். ஒரு ஊரை நல்லா மேக்கப் பண்ணி கிளம்புறா அப்படின்னா அவள் பாய் ஃப்ரெண்ட் பார்க்கல, அவளோட கேர்ள் கேங்கை பார்க்குறதுக்காகத்தான். ஸோ எஸ், ஐம் ரெடி, கிளம்புறேன். லேட் ஆகிடும். கைஸ், நாங்கள் எல்லாரும் அட்டி போடுற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃப்ரூட் டே கேஎன்கே வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்துச்சு, இன்னொருத்தையும் வந்தா, சொல்ல முடியாது வந்தா வரல, வெள்ளை கால் இன்னொருத்தி வந்துக்கினே இருக்கா. வரேன்னு சொல்லிட்டு ஒரு 40 மினிட்ஸ் தான் வரல. எங்க மேல யாருக்குமே பொறுப்பு இல்லை, அக்கறை இல்லை. ஆனா எப்படின்னா ஒரு நாள் சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா எங்கெல்லாம் சொல்லுவா, நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க, எப்பவுமே லேட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் she's the one who takes long to reach. Yes, late, கொளுத்துது வெயில், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னா முடியல. we were waiting. Yeah. Also this place is so cute. இந்த கண்டுக்கவே இல்லை. இந்த
எனக்கு கிரஷ் பிரசாத் ஞாபகமா இருக்கு. எனக்காவது ஒரு நாள் நானும் கிரஷ் பிரசாத் இந்த இடத்துக்குலாம் வருவோம். What is crush பிரசாத்? Why crush? வந்துட்டு கெட் இட் வித் மீ வீடியோ பண்ணிட்டு வர வந்திருக்கா. என் கேமரால அழுக்கு வந்துருச்சு, பயமா தெரியுது. வேகமா இருக்கு. இங்க உட்காந்து கதை பேசியாச்சு. Now we are going to a place called Shakos. வாய்க்குள்ள முடி போகுது. அந்த பிளேஸ் வந்து நாங்க ஐ மீன் அது இருக்கானே தெரியல, கொஞ்சம் வாங்க. இல்ல அது வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ண வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் தே வர் ரெனோவேட்டட். ஹோப்ஃபுல்லி இட்ஸ் தேர். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருத்தத்துடன் இருக்கிறார்கள் கைஸ். We thought Shakos will be here but காணோ. நாங்கள் ஆசையாக தேடி வந்த கடை இல்லை. நம்ம சரியான இடத்துக்கு வரலையா? கூகுள் மறந்துருக்குமா? Maybe they reopened 5 minutes later. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க சொல்லி போட்டுருக்கு. ஆமா, வெளில போய் பேசலான்னு. அதாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்து நாசமா போன கதைகள் நிறையா பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த கடை ட்விஸ்டி டெய்ல்ஸ்னு இந்த கேன்கேல இருக்கு. சத்தியமாக எனக்கு பிடிக்கல. பிகாஸ் 400 ரூபாய்க்கு வெறும் 4 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்தா அதுக்கு மேலே ஒரு 4 சிக்கனு. 1 கிலோ சிக்கன் கூட அவ்வளோ ரேட் இருக்குமான்னு தெரில. மனசாட்சியோடு விற்றா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்மெல் கேவலமாக இருந்துச்சு. எனக்கு ரெஸ்ட் ரூம் பிடிக்கல. ரெஸ்ட் ரூம்லாம் பப்ளிக் டாய்லெட் மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய கஃபேல டேய் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு 400 ரூபா வாங்குறீங்கன்னா ஐம் ஜஸ்ட் ரெக்கமெண்டிங் நாட் டு கம் ஹியர். எனக்கு ஏன்னு தெரியல கைஸ், நான் பெருசாக குறை சொல்ல மாட்டேன். என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டு அமைதியாக இருந்துடுவேன். பட் ஸ்டில் எனக்கு எதுவும் இந்த கடை சுத்தமாக பிடிக்கல. நாய்ஸு, பாட்டு சவுண்டாக வச்சுக்கிறாங்க, ஏதோ பிடிக்கல. நாட் அ வெரி குட் வைப் கைஸ். ஆக்சுவலி இன்னைக்கு பிளானில் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம கான்செர்ட் போகிறதா இருந்தோம். பட் ஆனால் என் வீட்டில் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுங்கிறாங்க. என் அக்கா எப்படி லேட் பண்ணுவான்னு எனக்கே தெரியும். ஸோ அதனால் நான் வந்து வீட்டுக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ ஆட்டோலாம் கிடச்சி இப்போவே மணி 5. எனக்கு தெரில, நான் வீட்டுக்கு போகிறதுக்கப்புறம் 5:30. அவங்களே ஆல்ரெடி 5 கிளம்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு லைஃப் டிசிஷன் எடுக்க தெரில கைஸ். வீட்டுக்கே போவோம். திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, என்ன கடைசியில் உன்னால தான் லேட்டுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே. என் கேமரா அழுக்காவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ புகை மூட்டமாகவே ஃபீல் ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் வீட்டில் அக்கா கூட வரலாம். ஓகே. 1 hour later. நான் பேசியிருக்கேன், ஆனால் இப்போ என்னமோ தெரியல, சித்து லாக்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். திவர் பிடிச்சவர் கொஞ்சம் திவர் பிடிச்சாங்க. இவன் மட்டும் தப்பா சொல்லியிருக்கான். நான் ரொம்ப தப்பு பிடிச்சேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்ப எங்க வந்திருக்கேன் தெரியுமா? கான்செர்ட்டுக்கு வரல, கிளப்புக்கு வந்திருக்கேன். டிஸ்கோ டான்ஸ் பண்ணலாமா? இது கான்செர்ட் இல்ல. கால் தரையில் நிற்க கூடாது, ஆடணும், கத்தணும், குதிக்கணும். குறிப்பாக பொண்ணுங்க ஆணுகளை பார்த்துக்கணும். பசங்களை பார்த்தா வீட்டு அனுப்பிச்சிருக்கீங்களா?
கைஸ் நான் vlog எடுப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஐயோ கடை இல்லடி, தண்ணி எங்க வாங்குறது? தண்ணி தான் கிடைக்குது கைஸ். எப்படி இன்னைக்கு நாங்கள் ஒரு 4000-5000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நான் எப்படி இருக்கேன்னு தெரியல. ஹாய், இன்றைய பொழுது இப்படிதான் போச்சு கைஸ். நான் எதுக்கும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு அவுட்ரோ கொடுப்பேன்னா காலெல்லாம் வலிக்குது. மெட்ரோவில் மாறி மாறி நாங்களும் ஏதோ வந்துனே இருக்கிறோம். பசிச்சேன், தண்ணி தாக எடுத்தேன், ஜூஸ் வேணும், எல்லாம் வேணும். ஐயோ தொடலாம் வலிக்கும். டே இன் மை லைஃப்னு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் இதை முடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டேவே ஆயிடுச்சு. நேற்று வந்தோம், வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னு ஆர்டர் பண்ணேன். அது வரைக்கும் அப்படியே ஒரு அரை தூக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். சாப்பாடு வந்தோடனே சாப்பிட்டது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. சிக்கன் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக வேறு இருந்தது. இது நல்ல குவான்டிட்டி, அது என்ன கடைன்னு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே வயிறு நல்லா இது வரைக்கும் சாப்பாடு நிற்கிது, மண்டெல்லாம் ஈரமாக இருக்குது. பட் ஸ்டில் நல்லா சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு மலாந்தவ தான். விடிஞ்சு பார்த்தா மணி 12. ஸோ எஸ் கைஸ், இந்த டே அப்படி தான் நேற்று டே அப்படி தான் போச்சு. ஸோ இட்ஸ் லைக் கண்டென்ட் இல்லாத வாரம் இந்த வாரம். அதனால தான் வந்து டே இன் மை லைஃப் போட்டேன். ஸோ இது ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணுற அன்றைக்கி நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்து டே இன் மை லைஃப் காட்ட விரும்புகிறேன், பண்ணுறேன். அண்ட் எஸ், நாளைக்கு வந்து அண்ணன் கல்யாணத்துக்கு போகிறோம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீக் நீங்கள் எல்லாமே வந்து கல்யாணம் vlogs இந்த மாதிரி ஃபுல்லாக கலகலன்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீலங்கா போக போகிறோம். ஸோ அது இன்னும் ஜாலியாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். அடுத்த வாரங்கள் நான் உங்களை சந்திக்கிறேன். கழுத்து வலிக்குது, ஒரு சைடெல்லாம் படுத்துட்டேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இருக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. ஐ ஃபீல் ஆக்சுவலி வெரி பிளெஸ்ட், வெரி ஹாப்பி அண்ட் வெரி கிரேட்ஃபுல் டு லீட் இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப். ஏதோ ஃபீலிங் வெரி பிளெஸ்ட் அண்ட் ஹாப்பி. ஐ விஷ் உங்களுக்கும் அந்த மாதிரி ஹாப்பினஸ் கிடைக்கணும். என் பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகே, பாய்.